இந்த கந்தன் கருணை கடல் உன்னருகில் இருக்கும்போது நீ இதற்காக கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, கருணை கடலே உன்னை தேடி வந்து விட்டது. அப்படி இருக்கும்போது உனக்கு பிடித்தது உன்னை தேடி வராமல் இருக்குமா என, உன்னை விட்டு விலகியது வராமல் இருக்குமா என இழந்ததே நினைத்து கொண்டு இழந்து விட்டேனே என்று என் பிள்ளைகள் தவித்து கொண்டு இருக்கும் போதெல்லாம் அதிர்ஷ்டத்தின் வாசலை நீ மிதித்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? இழந்ததை தேடுகின்ற முயற்சியில் இறங்கு போகும் போதெல்லாம் நீ முருகா முருகா என்று என் பெயரை உச்சரித்துதானே உன் வாழ்க்கையை தொடங்கி கொண்டு இருக்கின்றாய். அப்படி தொடங்கியிருக்கும் என் பிள்ளையே, நான் கொண்டு வந்திருக்கும் இந்த கல் உப்பை மட்டும் நீ தொட்டு விடு. உன் வாழ்க்கையின் பயணம் இனி புதியதொரு மாற்றமாக அமையப் போகிறது. பலமுறை நான் உன்னருகில் நின்று கொண்டு உன் சங்கடமான சூழ்நிலையிலும் நீ சஞ்சலத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போதும் கை தூக்கி விட இந்த முருகன் வந்திருக்கின்றான் என்று உணர்ந்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? நீ போகின்ற வழியில் எல்லாம் உனக்கான தடைகள் அகற்றுவதை எப்படி நீ உணர்கிறாய் என்று நான் சொல்லவா? உனக்கு முன்னால் நீ அங்கு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கடினமான பாதைகளிலும் கடந்து வரும்போது யாம் இருக்க பயமேன் என்ற நம்பிக்கையோடு உன் முன்னால் சென்று கொண்டு இருப்பதை நீ மறந்து விட்டாயா? நான் என் படமாகவும் உன்னை வந்து சந்தித்திருக்கின்றேன். என் வாசகன் வழியாகவும் உன்னிடம் வந்து சந்தித்திருக்கின்றேன். என் வார்த்தைகளாகவும் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்றேன் என்பது நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, முயற்சி செய்து கொண்டே இரு. இழந்ததை நினைத்து மட்டும் அழுது கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எல்லோரும் அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும். இழந்ததை தவிர்த்து விட்டு அதை பெறுவதற்கான முயற்சியில் இந்த முருகனின் உதவியோடு உன் வாழ்க்கையை அங்கு செயல்படுத்த தொடங்கிவிடு. நம்பிக்கையை இழக்காமல், இந்த அப்பன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை என் அப்பன் கொண்டு வரத்தான் போகிறான் என்று மனம் தளராமல் உரிமையோடும் சந்தோஷத்தோடும் இந்த முருகன் மீது நீ உரிமையோடு கேட்டுப்பார், முறையிட்டு கேட்டுப்பார். அதில் ஒன்றும் தவறில்லை. உன் கடமைகளை செய்து கொண்டிரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் விடையளித்துதான் நான் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று கொண்டே இருக்கின்றேன். நான் கொண்டு வந்திருக்கும் இந்த கல் உப்பானது உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணமாகத்தான் இருக்க போகிறது. அதிரடியாக வந்திருக்கின்றேன். இதோ என் அன்பினாலும் அருளினாலும் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுப்பதற்கான தருணத்தை நான் கொண்டு வந்திருக்கும் போது நீ இதற்காக மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். இனி நல்முறையில் பெரிய ஆலமரத்தை போல் விருட்சமாக நீ உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வெற்றியை பெறுவதற்கு நேரத்தையும் காலத்தையும் அங்கு நெருங்கிவிட்டாய். உன் ஆசையை அறிந்து கொண்டுதான் உன்னை விட்டு விலகியதே உன்னை தேடி வர செய்திருக்கின்றேன். ஒரு விஷயத்தை முழுமனதோடு செய் கண்ணின் மணியே. உன் வேண்டுதலும் மிகப்பெரிய கோரிக்கையும் அங்கு நிறைவேறத்தான் போகிறது. சில பேரோ என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? என் விருப்பப்படிதான் நடக்க வேண்டும் என்று என் பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறார்கள். இன்னும் சில பிள்ளைகள் பிறருக்காக வேண்டிக் கொண்டே இருக்கின்றோம். அவர்களின் நலனை மட்டும் நாம் கண்ணில் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எப்படியாவது இந்த வேண்டுதலை அங்கு நிறைவேற்றி கொடுங்கள் அப்பனே முருகனே என்று சொல்லி கொண்டு இருக்கின்றோம். இன்னும் சில பிள்ளைகளோ எனக்கு எது தேவை என்று உனக்கு படுகிறதோ, எது அவசியம் என்று உனக்கு தெரிகிறதோ அதை மட்டும் எனக்கு செய்து கொடு அப்பனே என்று கருணை மனதோடு என்னை நோக்கி வந்திருக்கும் போது இந்த கருணை கடலவன் உன் மனம் இங்கு பொன்படும்படி எதை செய்து விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ உன் பிரார்த்தனை என் செவி வழியே வந்து சேர்ந்து விட்டது. நீ உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ இதற்காக மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். என் செல்வமே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. நீ தொட்டதெல்லாம் துளங்கப் போகும் நல்ல நாளையும் நல்ல நேரத்தையும் நெருங்கிவிட்டாய். இன்று முதல் நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வரத்தை தரு
தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தேடித்தானே என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக சற்றும் உன் மனம் நிலை தடுமாறி நீ உன் பயணத்தில் இருந்தும் உன் லட்சியத்தில் இருந்து விலகிவிட அங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும். அவர்கள் சொந்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே முருகன் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டும் தேடிக்கொண்டும் என் பிள்ளைகள் என்ன செய்வதென்றறியாது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, கேட்டவுடனே கிடைக்கும் பொருள் நீ கேட்டதுதான். அதில் ஒன்றும் தவறில்லை. அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நீ உன் மனதில் விருப்பப்பட்டதே, உன் மனதில் ஆசைப்பட்டதே என்னிடம் கேட்டுவிட்டாய். ஆனாலும் இந்த முருகனானவன் பதில் கூறவில்லையே என்று நினைக்கின்றாய். என் தங்கமே, உன் பணிகளைத்தான் நான் தொடங்கி இருக்கின்றேன். உனக்கான பயணத்தை தான் இப்பொழுது நான் தொடங்கி வைத்திருக்கின்றேன். உன் விதியோடும் கருமாவோடும் தான் நான் போராடி கொண்டிருக்கின்றேன். எதை சுலபம் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அது எவ்வளவு கடினமானதாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ என்னிடமே இப்பொழுது கேட்கின்றாயா? அந்த நிலைமை உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையை இப்படி நான் மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன். அதற்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா அப்பனே முருகனே என்று நினைக்கின்றாய். நீ சொல்வதும் உண்மைதான். நான் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு பொழுதேனும் செயல்பட போவதில்லை. அது எவ்வளவு முக்கியம், அது உனக்கானதா, அது உனக்கு மட்டும்தான் தேவையா என்பதை புரிய வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் மனதில் படுகின்ற கவலையும் கஷ்டத்தையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி இருக்கும் போது இந்த முருகனையும் உன் கரம் பற்றி இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் தொடங்கிவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எது நடக்கவில்லையோ என்று நீ நினைத்து மனமருந்தி கொண்டு இருந்தாயோ அது நடப்பதற்கான எல்லா சூழ்நிலையும் உன்னை நெருங்கி வந்து விட்டது. உன்னோடு அவசரமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்லதையும் நன்மையான காரியத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? தேவையற்ற சிந்தனைகளோடும் வேறு சிந்தனைகளோடும் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் மற்றவர்கள் செல்லும் பாதையில் பயணிக்க ஆசைப்பட வேண்டாம். அவர்களுக்கு மட்டும் இது செய்து வெற்றி கிடைத்து விடுகிறது, நானும் அதைத்தானே செய்து கொண்டு இருக்கின்றனே அப்பனே முருகனே என்று நீ உன் சோதனையை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கின்றாய். உனக்கு நல்ல நேரத்திற்கு வழிவகுக்கத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகு எதற்காக தங்கமே உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயமும் கரும வினையின்படியும் கரும விதியின்படியும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி இருந்த போது நான் ஏன் உன்னை கையெடுக்க வேண்டும் என்று தானே நினைக்கின்றாய்? அந்த கரும வினையினை கரைப்பதற்குத்தானே இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ என்னிடத்தில் உன் கண்ணீரால் என் பாதத்தை அங்கு கழுவி விட்டாய். இனியும் நான் வராமல் இருப்பேனா? அதுவும் என் செல்ல பிள்ளைகள் அழைத்து நான் வராமல் இருப்பேனா? வருகின்ற விஷயத்தை நினைத்து கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காதே. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான விஷயத்தை நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ தொடங்கிவிட்டாய். உன்னை பாடாய்படுத்திய பிரச்சனை அனைத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து உன்னை விட்டு விலகியதே நான் உன்னை தேடி வரச் செய்வதற்காக இந்த முருகன் உத்தரவையும் ஆணையும் வழங்கிவிட்டேன். உன் வாழ்விற்காக நான் கொடுக்க போகும் சத்தியத்தின் வாக்கை விட்டு விடாதே. அது வெற்றியின் வாக்காகத்தான் இருக்க போகிறது. உனக்காக என்றும் எழுதப்பட்டது உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. கேள்விகள் என்று இருந்தால் கேள்விகளை தாண்டி விடை என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும் என்பதில் மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. உன் கஷ்டங்கள் வருகிறது என்று நீ நினைக்கின்றாய். அந்த கஷ்டமும் தாண்டி உனக்கான இன்பத்தை நான் தருவதற்காக, அந்த பெருமகிழ்ச்சியும் தருவதற்காக இந்த முருகன் வந்திருக்கின்றேன் என்பதுதானே நிதர்சனமான உண்மை. எந்த நொடியிலும் உனக்கான மாற்றத்தை நான் கொண்டு வந்து விடுவேன். இதை கேட்கும் நொடியிலே உனக்கு சந்தோஷ மாற்றத்தை கொண்டு வந்து தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுத்து தருவதற்காக இந்த முருகன் நான் உன்னிடத்தில் நேரடியாகவே வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? எதிர்பார்ப்பின்றி உன் வேண்டுதலை நிறைவேற்றப் போகிறேன். உன்னிடமுள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நான் செதுக்கி கொண்டு இருக்கும்
இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னிடமுள்ள விஷயத்தை அங்கு நிவர்த்தி செய்து உன் வாழ்க்கையை சரி பண்ணுவதுதான். நீ நினைத்ததையும் நீ நினைக்கப் போவதையும் நான் நடத்தி தர வந்து இருக்கும்போது நீ இதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். மாற்றங்களை தேடி வந்து இருக்கும் என் பிள்ளையே, மகிழ்வான தருணத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கான நல்லதை நான் செய்வதற்கு வந்திருக்கின்றேன். நடப்பது எதுவாயினும் சரி, உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இந்த முருகன் இருக்க, இந்த குகன் வேலவன் உன்னிடத்தில் இருக்க, நீ மற்றதை பற்றி எல்லாம் கலங்கி நிற்காதே. விலகியது தானாக தேடி வரத்தான் போகிறது. நம்பிக்கையோடு இரு, வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமேன்?